சங்குப்பூல தான் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கே! தினமும் சாமிக்கு சங்குப்பூ தான் வைக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுட்டு, சங்குப்பூல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணேங்க. பால் கொழுக்கட்டை தான் செஞ்சிருந்தேன். அவ்ளோ சூப்பரா வந்திருந்தது. இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கை சங்குப்பூ எடுத்துட்டுங்க, காம்பு நீக்கிட்டு 1 1/2 கப்பு தண்ணிய வந்து நல்லா கொதிக்க விட்டு, இந்த சங்குப்பூவ போட்டு அதோட எசன்ஸ் ஃபுல்லா இறங்குனதுக்கு அப்புறங்க, அதில 1 கப் அரிசி மாவு போட்டு நல்லா இந்த மாரி டோ மாரி பெசஞ்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டுங்க, கையில நெய் தடவி குட்டி குட்டி பாலா போட்டு, வாழை இலையில வச்சுட்டுங்க, நல்லா இட்லி பாத்திரத்தில ஒரு 10, 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் பால் கொழுக்கட்டைக்கு. இன்னொரு பேன்ல பார்த்தீங்கன்னா, 1 கப்பு பாலு, 1 1/2 கப்பு தேங்காய் பாலு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், 1/2 கப்பு சர்க்கரை, கேஷ்யூ வந்து தூள் தூளா நுணுக்கிங்க அதையுமே அதில சேர்த்துட்டு, ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம், இந்த வேக வச்ச கொழுக்கட்டைய வந்து அதிலேயே போட்டுங்க, நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு வேற லெவல் இருக்குங்க. கலர பார்க்க பார்க்க அவ்ளோ அப்படைசிங்கா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.